சாமி கொடுக்குறியாமா? இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கணுமா? தாயே நடத்தி கொடுமா தாயே, அது உன்னாலதான் முடியும். தாயே பாளையத்தம்மா. ஐயா ஐயா சாமி குறி சொல்ல வந்திருக்கேன் சாமி, குறி சொல்ல வந்திருக்கேன். உங்க குடும்பத்துல நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்ல வந்திருக்கேன். வீட்டுல யாரு இருக்கீங்க ஐயா? சாமி. என்னம்மா? குறி சொல்ல வந்திருக்கையா. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சா எதனால கெட்டது நடக்குதுன்னு உங்ககிட்ட குறி சொல்லி கேட்கலாம். நடக்கிறதெல்லாம் கெட்டதாவே நடக்குது. நான் உங்ககிட்ட என்னமா குறி கேட்கறது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நீங்க போய் வேற யாராவது வீட்டுல குறி சொல்லுங்கம்மா, போங்க. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வயிற்று பழப்புக்காக ஏமாத்தி குறி சொல்றவன் நான் இல்ல. ஜக்கம்மா அருளால குறி சொல்ல வந்திருக்கேன். எந்த வீட்டுக்கு குறி சொல்லணும்னு ஜக்கம்மா என் மனசுல உட்கார்ந்து அவ சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். யோசிக்காம ஜக்கம்மாவை உள்ள கூட்டிட்டு போங்கய்யா. சரி வாங்கம்மா உள்ள. உட்காருங்க அம்மா, சேர்ல உட்காருங்க. ஏம்மா, ஜக்கம்மா சொல்லிதான் என் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னீங்களே, ஜக்கம்மா என்னம்மா சொல்லி அனுப்புனாங்க? பாசமான உன்னை தொலைச்சிட்டு பாவம் மனுஷன் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜக்கம்மா என்கிட்ட சொன்னாங்க ஐயா, அதனாலதான் குறி சொல்ல வந்திருக்கேன் சாமி. பாசமா உன்னை தொலைச்சிருக்கேன்னு சொல்றாங்களே, அப்படின்னா பாசமான அபிராமியை தான் நான் தொலைச்சிருக்கேன். அது கரெக்டா சொல்றாங்களே. என்ன சாமி, இப்பதான் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்திருக்கா? நடந்தது எல்லாம் நேர்ல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்களாம்மா? எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்துருச்சுமா. சொல்லுங்கம்மா. தாயே ஜக்கம்மா, என் பொண்ணு காணாம போன விஷயத்துல நான் பதறி போயிருக்கேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. என் பொண்ணு எங்க இருக்கா? ஏதாவது ஆபத்துல மாட்டி இருக்காளா? நீங்களே பார்த்து சொல்லுங்கம்மா. சொல்றேன் சாமி, சொல்றேன். ஜக்கம்மா அவளோட அருள் வார்த்தையை தான் சொல்ல போறேன். துணை இருந்து எனக்கு எல்லாத்தையும் ஜக்கம்மா எனக்கு எடுத்து கொடுப்பாயா. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. இப்ப உங்க பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை அவ ஜென்ம பாவம் கிடையாது. அவ புகுந்த வீட்டோட ஜென்ம பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கா. புகுந்த வீட்டோட பாவம் எதுக்குமா என் பொண்ணோட சுமையா மாறணும்? அவங்கவுங்க பண்ண பாவம் அவங்கவுங்கள தானே போய் சேருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படிமா அந்த குடும்பத்தோட பாவம் என் பொண்ணு வந்து சேரும்? பாவம் செஞ்ச குடும்பத்துக்குள்ள உங்க பொண்ணு வாக்கப்பட்டு போனது பாவப்பட்ட காரியம்தான். முன் ஜென்மத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மன்னிக்க முடியாத கொடூரத்தை செஞ்சிருக்காங்க. சூனிகார கிழவி, பாம்பு ரூபத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பொண்ணு, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என் மாப்பிள்ளை குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளையோட குடும்பம் போன ஜென்மத்துல என்னதாமா பாவம் பண்ணிருப்பாங்க? ஆமாங்க ஐயா, அந்த பாவம்தான் இந்த குடும்பத்தை திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி முன் ஜென்மத்துல என்னதாமா பாவம் பண்ணிருப்பாங்க? அது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அவங்க பாவம் பண்ணிருக்காங்க ஐயா, அதனாலதான் கெட்டது நடக்குதுன்னு நான் சொல்றேன். அது வரைக்கும் தான் ஜக்கம்மா எனக்கு அனுமதி கொடுத்திருக்கா. பாதிப்பு எதனால நடந்திருக்குன்னு மட்டும்தாயா என்னால சொல்ல முடியும். அம்மா, உங்களால அது சொல்ல முடியாதுங்கிறது எனக்கு ஏமாத்தமா தான் இருக்கு. சரிம்மா, அது எனக்கு தெரிய வேண்டாம்.
என் பொண்ணுக்கு என்னாச்சு? என் பொண்ணு அபிராமி இப்ப எங்கம்மா இருக்கா? உங்க பொண்ணு பத்திரமா தான் இருக்கியா, கவலைப்படாதீங்க. சில தீய சக்திங்க உங்க பொண்ண ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தேடி எங்கேயும் அலைய வேண்டாயா, அவங்களே வந்துருவாங்க. தைரியமா இருங்க. இன்னும் ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா ஐயா? இருக்குமா, என் மாப்பிள்ளையோட தங்கச்சியும் காணாம போயிட்டா. அவளுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாமா? ஜக்கம்மா, ஜக்கம்மா, ஜக்கம்மா. ஐயா, இப்போதைக்கு உறுதியா எதையும் சொல்ல முடியாது. என்னம்மா நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு மனசெல்லாம் பதறுதுங்கம்மா. ஆமா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? அந்த பொண்ணை மீட்டெடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? சொல்லுங்கம்மா. நீங்க கேக்குற பரிகாரம், அந்த வழிமுறை எல்லாம் எனக்கு தெரியாது சாமி. கிளம்புறேன் சாமி. சரிங்கம்மா, இந்தாங்கம்மா. ஐயோ வேண்டாங்க ஐயா. இல்லைங்கம்மா, ஒரு காணிக்கே அதை ஏத்துக்குங்கம்மா. ஜக்கம்மா.